அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலையை தேவன், பாகம் 5, அத்தியாயம் 43, ததிபாண்டனின் தயிர் பானை. காஞ்சியிலிருந்து திருவரங்கம் புறப்பட்ட ராமானுஜர் மணிமங்கலத்தில் தங்கியிருந்தார். தன்னிடம் ஆசி கோரி அனபாயனை வாழ்த்திவிட்டு மணிமங்கலம் ராஜகோபாலனையும் வைகுண்டநாதனையும் தரிசித்துவிட்டு அன்றிரவே ராஜகோபாலனின் சந்நிதியில்தான் கழித்தார். மனம் பெரும் வேதனையில் ஆழ்ந்திருந்தது. வேங்கடவன், அரங்கன் என்று அனைத்து எம்பெருமான்களையும் இந்த பிறவியில் தரிசித்துவிட முடியும். ஆனால் பிரம்மன் ஆராதித்த அசுமேத அத்திவரதனை இந்த பிறவியில் தரிசனம் செய்ய முடியாது என்கிற எண்ணம் ராமானுஜரின் வேதனையை அதிகமாக்கியது. இந்த பிறவியில் அத்திவரதனை தரிசனம் செய்தால் பிறவி அறுக்கலாம் என்கிற தீர்மானத்தில் இருந்தார். ஆனால் அத்திமலையானை தரிசிக்காமல் எங்க நம் பிறவி அறுப்பது? அத்திமலை தெய்வமே, நீ எங்கே இருக்கிறாயோ? நீ கூட வரவேண்டிய தேவையில்லை. நீ இருக்கும் இடத்தை எனக்கு உணர்த்து. நான் வந்து உன்னை தரிசிக்கிறேன். ரகசியமாக எனக்கு தரிசனம் கொடு. இந்த ராமானுஜனுக்கு நீ தரிசனம் கொடுத்ததை நான் ரகசியமாக வைத்துக் கொள்கிறேன். யாரிடமும் நீ இருக்கும் இடத்தை கூட உரைக்க மாட்டேன். எனக்காக தயை காட்டி உனது தரிசனத்தை கொடு. ராமானுஜர் மனதினுள் வேண்டிக் கொண்டார். விடியலில் திருவரங்கத்துக்கு புறப்பட்டிருந்தார். அவரது வெள்ளிப்பட்டகத்தை வேட்டியில் வைத்து மூட்டை கட்டி அதனை தலையில் சுமந்தபடி ராமானுஜரை தொடர்ந்தார் சுத்த சத்வ நம்பி. நீர்வண்ணன் ராமானுஜரின் உடைமைகளை சுமந்து கொண்டு செல்ல கோவிந்தன் தாளம்பூ குடைவொன்றை ராமானுஜருக்கு பிடித்தபடி சென்றார். அனைவருக்கு முன்பாக தடி ஒன்றை ஏந்தியபடி சென்று கொண்டிருந்தான் தேவராஜ நம்பி. மணப்பாக்கத்து சுத்த சத்வ நம்பியின் பெயரன். காட்டிலங்காளையாக காட்சியளித்த அவன் வீரர் விளையாட்டுகளில் சமர்த்தன். மல்யுத்தம், சிலம்பம் என்ற பயிற்சி செய்து தனது தேகத்தை இரும்பாக்கி வைத்திருந்தான். நல்ல ஆகிரதியும் அனுப்பம் கொண்டிருந்த அவன் தனது பாட்டன் சுத்த சத்வ நம்பி ராமானுஜருடன் திருவரங்கம் செல்லப் போவதை அறிந்து தானும் பாதுகாப்புக்கு அவர்களுடன் வருவதாக கூறிவிட்டான். வழித்துணியாக இருக்கட்டும் என்று சுத்த சத்வ நம்பியும் ராமானுஜரிடம் அனுமதி கோரி அவரது சம்மதத்தையும் பெற்றிருந்தார். தனது சிலம்பத்தை தோளினில் சாய்த்து கம்பீரமாக நடக்கும் அந்த குமரனை நோக்கிய ராமானுஜரின் இதழ்களில் ஒரு நகை மிளர்ந்தது. அப்பனே தேவராஜ நம்பி, எனது தோளிலும் ஒரு தண்டம் சாய்ந்திருக்கிறது. உனது தோளிலும் ஒரு தண்டம் சாய்ந்திருக்கிறது. இரண்டும் தண்டம்தான். ஆனால் இரண்டுக்கும் இடையேதான் எவ்வளவு வேறுபாடு? ராமானுஜர் சிரித்தார். சுவாமி, உங்கள் திருதண்டத்தை காப்பதற்கே எனது சிலம்பம் வந்து கொண்டு இருக்கிறது. தேவராஜ நம்பி கூறினான். எனது தண்டத்தின் உச்சியில் சமாதான வெள்ளை துணி பறக்கிறது. உனது தண்டத்தின் நுனியில் கூரிய ஆணிகள் பதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். எனது தண்டம் திரிதண்டம், உனது தண்டம் புரிதண்டம். ராமானுஜர் கூற சிரித்தபடி நடந்தான் தேவராஜ நம்பி. கானகத்தின் வழியே நடந்து சென்றனர் ராமானுஜரும் அவரது பரிவாரமும். மாலை நெருங்க சூரியன் மேற்கில் அஸ்தமித்துக் கொண்டு இருந்தான். கோவிந்தன் தேவராஜ நம்பியை நோக்கி குரல் கொடுத்தார். தேவராஜா என்றதும் திரும்பி அவரை நோக்கினான் நம்பி. சந்தியா காலம் துவங்கிவிட்டது. சந்தியா கால கடமைகளை ஆற்ற வேண்டும். எங்கேயாவது நீர்நிலை இருக்கிறதா என்று பார். இரவையும் அங்கேயே கழித்துவிட்டு காலை ஆராதனையை முடித்துக் கொண்டு திருவரங்கம் புறப்படுவோம். கோவிந்தன் கூற தலையசைத்தான் தேவராஜ நம்பி. சிறிது தொலைவு நடந்தபோது ஹாய் 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 என்று குரல் கேட்க குரல் வந்த திக்கில் நோக்கினான் நம்பி. மாடு மேய்ப்பவன் ஒருவன் சாயும் காலம் வந்து விட்டதால் வனத்தில் மேய்ந்து கொண்டிருந்த தனது மாடுகளை குரல் விட்டு அதட்டி ஒன்று திரட்டி கொண்டிருந்தான். அவனை நோக்கி நடந்தான் தேவராஜ நம்பி. ஐயா, இங்கு நீர்நிலை ஏதாவது இருக்கிறதா? நாங்கள் இரவை கழிக்க வேண்டும். துறவி ராமானுஜரின் பரிவாரம் நாங்கள் திருவரங்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றான். அந்த மாடு மேய்ப்பவன் இவர்களை வியப்புடன் நோக்கினான். வசதியான இடம் ஒன்று உள்ளது. ஆனால் மலையேறி செல்ல வேண்டும். அதனை பச்சை மலை என்று அழைப்பார்கள். அங்கே வெள்ளாறு சுள்ளாறு என்று 2 ஆறுகள் பாய்கின்றன. யாரும் அங்கே செல்வதில்லை. துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற இடம், அமைதியாக இருக்கும் என்றான். அவன் கூறியது ராமானுஜரின் செவிகளில் கேட்டது. துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற இடமா? சென்று பார்த்தால் என்ன? உனக்கு எனது ஆசிகள். எங்களுக்கு வழிகாட்டிய உனது பெயர் என்ன? ராமானுஜர் கேட்டார். எனது பெயர் ஏழுமலை வேங்கடவன்.
அந்த மனிதன் கூற ராமானுஜர் பொன் சிரிப்புடன் தனது பரிவாரத்தை நோக்கினார். பார்த்தீர்களா, எனக்கு வழிகாட்டும் நாமங்கள் அனைத்துமே மாலவனின் நாமங்கள் தான். நான் எங்கு சென்றாலும் என்னை வழிநடத்த மாலவனின் நாமம் வந்து விடுகிறது. அள்ளிக்கேணியின் கீதாச்சாரியன் சன்னதியில் புத்திர காமேஷ்டி செய்து என்னை எனது பெற்றோர் ஈன்றனர். வேங்கடவன் எனது கிரகஸ்தாசிரமத்தை துவக்கினான். மதுராந்தக ராமன் எனக்கு ஆசான் பெரிய நம்பியை தந்தான். அத்திமலையான் துறவரத்தை தந்தான். இப்போது திருமலை வேங்கடவன் எனக்கு தங்குவதற்கு இடமளிக்கிறான் என்று கூறினார். பிறகு ஏழுமலையானை பார்த்து சிரித்தபடி, ஏனப்பா திருமலை வேங்கடவனின் பெயரை வைத்திருக்கிறாய்? திருமலைக்கு சென்று இருக்கிறாயா? ராமானுஜர் கேட்டார். சுவாமி, நான் திருமலைக்கு சென்றதில்லை. ஆனால் எனது ஏழுமலை வேங்கடவன் என்கிற பெயர் திருமலை வேங்கடவனை குறித்து ஏற்பட்டதல்ல. இங்கே பச்சை மலையில் ஏழுமலை வேங்கடவன் கோயில் கொண்டு இருக்கிறான். அவன் எங்கள் குலதெய்வம். அவனை குறித்துதான் எனக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று ஏழுமலை கூறியதும் ராமானுஜர் வியந்தார். ஒரு ஆச்சரியமான தகவல். கிழக்கு தொடர்ச்சி மலையின் பகுதியாக பச்சை மலை தொடர் ஒன்று திருச்சிக்கு அருகே உள்ளது. அந்த பகுதி மிகவும் பசுமையாக காட்சியளித்ததால் அதனை பச்சை மலை என்று அழைத்தார்கள். பச்சை மலை, பவளமலை, பெருமாள் மலை, பழமலை, குறிச்சி மலை, கணவாய் மலை, பனைமலை என்று 7 மலைகள் இங்கே உள்ளன. காலப்போக்கில் எல்லா மலைகளையும் பச்சை மலை என்று அழைக்கத் துவங்கினர். பச்சை மலை கல்லாறு மற்றும் வெள்ளாறு பாயும் மிக பசுமையான மலை. சமஸ்கிருதத்தில் இந்த ஆறுகளுக்கு ஸ்வேத நதி, அமிர்த நதி என்று வழங்கப்பட்டன. தமிழக அரசு இந்த மலைத்தொடரை சுற்றுலா தலமாக அண்மையில் அறிவித்தது. கொரையார் அருவி, மங்களம் அருவி மற்றும் மயிலூற்று அருவி என்று 3 அருவிகள் இங்கே பாய்கின்றன. இங்கே வீரராமர் அணை என்று ஒரு அணை கட்டப்பட்டுள்ளது. மலைத்தொடரை சுற்றியுள்ள கிராமங்கள் செம்புளிச்சம்பட்டி, மணலோடை, சின்னாலும்பூர், ராமநாதபுரம், டாப், செங்காட்டுப்பட்டி, செம்பூர், பெரியபாக்கலம், பெரியநாகூர், மையம்பாடி ஆகியவை. இங்கே வசிக்கும் குடிமக்களை மலையாளிகள் என்கிறார்கள். கேரள மலையாளிகள் அல்ல. பலாக்கனிகளை வளர்த்து அருகில் உள்ள ஊர்களில் விற்கிறார்கள். டாப் செங்காட்டுப்பட்டி தான் இந்த மலைத்தொடரின் முக்கிய கிராமம். துறையூர், ஈசனை, உப்பிலியாபுரம், எளம்பலூர், பெரம்பலூர், கங்காவளி, தம்மம்பட்டி, அரும்பாவூர், மலையாளம்பட்டி, தேடவூர், ஆரரை ஆகிய பெரிய ஊர்களிலிருந்து பச்சை மலைக்கு போகலாம். பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் இருக்கிறது பச்சை மலை தொடர். திருச்சியிலிருந்து ஸ்ரீரங்கம் வழியாக துறையூர், திருச்சி முக்கிய சாலையில் சுமார் 86 கிலோமீட்டர் தொலைவில் கொப்பம்பட்டி அடுத்து உள்ளது பச்சை மலை பிரதேசம். பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளால் அறியப்படாமல் உள்ள இந்த பச்சை மலையை சுற்றிலும் டாப், செங்காட்டுப்பட்டி, பேலூர், பாதுகாக்கப்பட்ட காடுகள், கேக்கரை என இன்னும் ஏராளமான அம்சங்கள் உள்ளன. தமிழ் திரைப்பட பாடல்களில் இளையராஜா இசையமைத்த பாடல்களில் பச்சை மலையை பற்றிய நிறைய குறிப்புகள் வரும். பச்சைமலை பூவு நீ உச்சிமலை தேனுன்னு இளையராஜா பாடியிருப்பார். உச்சி வகிர்ந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க என்கிற பாடல்களில் குறிப்பிடப்படும் மலைதான் பச்சை மலை. பெயருக்கு ஏற்ற மாதிரியே பசுமை நிறைந்த வனக்காடுகளை கொண்டுள்ளது இந்த மலை. திருச்சி, பெரம்பலூர், சேலம் என்று 3 பக்கத்திலும் 3 மாவட்டங்களை இணைத்து நடுவில் ஒரே ஒரு வாகனம் செல்லும் அகலத்தில் சாலை. அதிகாலை அல்லது அந்தி சாயும் நேரம் இங்கு மலையேற்றத்தில் ஈடுபட்டால் அழகான மான்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதை கண்டு ரசிக்கலாம். ஜசிம், ஹம்சா என்கிற இருபுறமும் மரங்களால் சூழ்ந்த இயற்கையான பசுமை சாலை இங்கே உள்ளது. உப்பிலியாபுரம் முக்கிய சாலையிலிருந்து சோபனபுரத்தை கடந்தால் ஒரு சில மீட்டரில் மலையேற்றம் துவங்கிவிடும். பின் இரு புறங்களிலும் குழுகுழுவென்று காற்றை வாரி இருக்கும் பச்சை காடுகள் தான். அடுத்தடுத்து வரும் 14 கொண்டை ஊசி முனை சாலைகள். பச்சை மலை, மேதகம், காட்சி முனை என சாலையின் சிறப்புகளையே அடக்கிக் கொண்டு போகலாம். டாப் செங்காட்டுப்பட்டி பச்சை மலைக்கு முன்னதாக வரும். இதற்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சுற்றுலா விடுதி ஒன்றும் உள்ளது. அங்கிருந்து பார்த்தால் மலையில் சிதறி கிடக்கும் பாறைகளும் பசுமை புல்வெளிகளும் அவ்வளவு ரம்யமாக காட்சியளிக்கும். டாப் செங்காட்டுப்பட்டையிலிருந்து பச்சைமலை நோக்கி பயணிக்கும் இடைப்பட்ட தொலைவில் உள்ளது எருமைப்பள்ளி அருவி.
பெரியமங்கலம் சின்னமங்கலம் மலை கிராமங்களை கடந்து சுமார் 150 அடி மலைச்சரிவில் இறங்கினால்தான் இதனை பார்க்க முடியும். பிற அருவிகளைப் போல் எவ்வித சத்தமுமின்றி பாயும் இந்த அருவி மழைக்காலத்தில் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கும். கோரையாறு அருவி சுமார் 25 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பாட்டத்துடன் கொட்டும். கோரையாறு அருவிக்கு செல்லும் பாதைகள் சற்று கடினமானது. வனத்துறையினரின் அனுமதியின்றி யாரும் செல்லக்கூடாது. அவர்கள் அனுமதிப்பதும் அரிதே. பெரம்பலூரிலிருந்து கிருஷ்ணாபுரம் வழியாக தொண்டமாந்துறையை அடைந்து அங்கிருந்து ஐயர்பாளையம் வழியாக பச்சைமலை அடிவாரத்தில் உள்ள கொரையார் கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அங்குதான் இந்த அருவி அமைந்துள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துறையூர் சோமனபுரம் பேருந்துகள் மூலம் செல்லலாம். சோமனபுரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவு மூலப்பகுதியில் செல்ல பிரத்யேக வாகனம் வேண்டும். துறையூரிலிருந்து மூலக்காடு வழியாகவும் பச்சைமலைக்கு செல்லலாம். 2. பவளமலை தென் வடலாக தெற்கு வடக்கு நீளவாக்கில் அமைந்துள்ள ஒரு மலைத்தொடர். பச்சைமலை தொடரின் கிழக்கு முனையுடன் இது இணைந்து தொடர்கிறது. இணையும் பகுதியில் மூளைக்காடு என்று பெயர் பெற்றுள்ளது. 3. குறிச்சி மலை பவளமலையின் தெற்கு முனையில் குறிச்சி மலை உள்ளது. 4. கணவாய் மலை பவளமலையின் ஒரு சிறு பகுதி கிழக்கிலும் நீள்கிறது. இப்பகுதி மலையின் பெயர் கணவாய் மலை. கணவாய் மலையில் வடபால கணவாய், அம்மாபாளையம், லாடபுரம் முதலான ஊர்கள் உள்ளன. 5. பழமலை பச்சைமலையின் முகட்டு நிலப்பரப்பில் சின்ன பழமலை, பெரிய பழமலை என்னும் ஊர்கள் உள்ளன. இவ்வூர்களில் மலையாளிகள் என்னும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பெரிய பழமலையில் பழமலையான் கோயில் எனப்படும் காட்டு தெய்வ கோயில் ஒன்று உள்ளது. இதில் 8 அடி உயரம் 12 அடி நீளம் கொண்டதாய் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வேங்கிய உருவமும் நடப்பட்ட வேல்களும் உள்ளன. 12 அடி நீளம் கொண்ட அளவு காலடிக்கு 16 அடி ஆகும். 6. பெருமாள் மலை துறையூர் பெரம்பலூர் சாலையில் அமைந்துள்ள பெருமாள் மலை 7 மலைகளில் முக்கியமான மலை. கரிகால் பெருவளத்தன் கட்டிய கோயிலில் உள்ள ஏழுமலை வேங்கடவனின் கரத்தில் கரிகாலன் வழங்கிய செங்கோல் ஒன்று உள்ளது. 960 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் ஏறுவதற்கு 1532 படிகள் உள்ளன. இந்த கோயிலில் சப்தஸ்வர தூண்கள் உள்ளன. ராமானுஜர் இங்கே தங்கி இருக்கிறார். 7. பனைமலை பச்சைமலை, பவளமலை, பழமலை, கணவாய்மலை, குறிச்சிமலை, பெருமாள் மலை ஆகிய 6 மலைகள் இருந்தாலும் 7வது மலை பச்சை மலையின் மீது தனியொரு குன்றாக உள்ளது. இந்த மலையின் பெயர் பனைமலை. மருந்துக்கு கூட பனைமரங்கள் இல்லாத இந்த மலைக்கு ஏன் பனைமலை என்று பெயர் வந்தது? இங்கேதான் நமது அத்திமலை தேவனின் சூட்சுமம் அடங்கியுள்ளது. அது என்ன என்பது விரைவில் புரிய வரும். ராமானுஜர் பெருமாள் மலைக்கு செல்லும் வழியில் பச்சை மலை, பனைமலையை கடந்துதான் திருவரங்கம் சென்றிருக்கிறார். ராமானுஜர் தனது பரிவாரத்தை வியப்புடன் நோக்கினார். திருவரங்கம் செல்லும் வழியில் ஒரு சப்தகிரி உள்ளதே, அங்கு ஏழுமலை வேங்கடவன் எழுந்தருளி இருக்கிறானாமே. உங்களுக்கு இந்த தகவல் தெரியுமா என்ன? மற்றவர்கள் தலையை அசைத்து இல்லை என்று கூற ராமானுஜர் பரவசத்தில் ஏழுமலையை நோக்கினார். நீ குறிப்பிடும் 7 மலைகளின் பெயர்கள் உனக்கு தெரியுமா? எனது பாட்டன் கூறியிருக்கிறார் சுவாமி. பச்சைமலை, பவளமலை, குறிச்சிமலை, கணவாய்மலை, பழமலை, பெருமாள் மலை மற்றும் பச்சைமலை உச்சியில் பனைமலை என்று 7 மலைகள் இங்கே உள்ளன. அப்பனே, மாடு மேய்க்கும் நீ எங்களுக்கு புதிய தகவலை அளித்திருக்கிறாய். அவசியம் திருவரங்கம் செல்வதற்கு முன்பாக நாங்கள் 7 மலை வேங்கடவனை தொழுதுபட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு அனைவரும் பச்சை மலையில் ஏறத் துவங்கினர். சூரியன் மறைய வழியில் புறப்பட்ட மயிலூற்று அருவிகள் சந்தியாகால கடமைகளை முடித்துக்கொண்டு தொடர்ந்து பச்சைமலை ஏறினார்கள். இருள் படர்ந்துவிட தேவராஜ நம்பி 2 சுள்ளிகளை உடைத்து அவற்றில் எண்ணெயில் துவைத்த துணிகளை சுற்றி தீ மூட்டினான். எரியும் சுழந்துகளின் ஒளி வழியை காட்ட அவர்கள் பச்சைமலையின் உச்சியை அடைந்தார்கள். பெருத்த ஒளியுடன் 2 ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்ததை அவர்கள் கவனித்தார்கள். ஒரு பெரிய குன்று மலையின் உச்சியில் நிற்க மேற்கிலிருந்து வந்த ஒரு ஆறு பெருத்த ஒளியுடன் அந்த குன்றின் வலதுபுறமாக விரைந்து கொண்டு இருந்தது. சற்றே செம்மையாக அதன் நீர் காணப்பட்டது. மற்றொரு ஆறு வடக்கிலிருந்து ஓடி வந்து அந்த குன்றின் இடதுபுறமாக எவ்வித ஆர்ப்பாட்டமுமின்றி அமைதியாக பாய்ந்து கொண்டு இருந்தது.
அதன் நீர் வெண்மை நிறத்தில் இருந்தது. அந்த குன்றின் வலப்புறமாக பாயும் செம்மை வண்ண ஆறு கல்லாறாக இருக்க வேண்டும். குன்றின் இடப்புறமாக பாயும் பால் போன்ற நீரையுடைய ஆறு வெள்ளாறாக இருக்க வேண்டும். இரு ஆறுகளும் சிறிது தொலைவு தனித்தனியாக ஓடி சங்கமிக்க இடையில் நீண்ட அந்த பெரிய குன்றம் ஒரு தீவாக காட்சியளித்தது. அனைவரும் அந்த குன்றத்தையும் அதன் இருபுறமும் பெருகி ஓடும் ஆறுகளையும் கவனித்துக் கொண்டிருக்க சுத்த சத்வ நம்பி அந்த குன்றின் அடிபாகத்தை உற்று நோக்கினார். தனது பெயரன் தேவராஜ நம்பியை அழைத்தார். நம்பி, சற்றே சுழந்தை உயர்த்தி பிடி. தனது பாட்டன் கூறியதும் சுழந்தினை உயர்த்தி பிடித்தான் நம்பி. அந்த குன்றத்தின் கீழே ஏக்கியான குகை ஒன்று இருந்தது. அதனை சுட்டி காட்டினார் சுத்த சத்வ நம்பி. அதோ பாருங்கள், ஒரு மலை குகை தென்படுகிறது. அந்த குகையில் இரவை கழிக்கலாம். அவர் சுட்டிக்காட்டி அந்த குகையை நோக்கினார் ராமானுஜர். அது குகை அல்ல. இரு ஆறுகளும் ஒரு காலத்தில் அந்த குன்றை மூடிக்கொண்டு ஓடியிருக்க வேண்டும். அப்போது நீர் அரிப்பால் அந்த பள்ளம் உண்டாகி இப்போது குகையாக காட்சி தருகிறது. எப்படி இருந்தாலும் நாம் தங்குவதற்கு தோதான இடத்தை பரமன் காட்டி இருக்கிறான். அங்கேயே தங்குவோம், ராமானுஜர் கூறினார். ஆம், தீயினை மூட்டிவிட்டால் துஷ்ட மிருகங்கள் ஆற்றை கடந்து எதிர்புறம் வராது, கோவிந்தர் கூறினார். அனைவரும் வெள்ளாற்றை கடந்து சென்றனர். முழங்கால் வரையில்தான் நீர் ஓடி கொண்டிருந்தது. கரையேறுவதற்கு முன்பாக அனைவரும் உடைமைகளை பாறைகளில் வைத்துவிட்டு அப்படியே ஆற்றில் மூழ்கி நீராடிவிட்டுத்தான் குன்றத்தின் மீது ஏறினர். நீர்வண்ணன் மட்டும் உடனே அடுப்பை மூட்டி இரவு உணவுக்கு பொங்கலை சமைக்க துவங்கினார். கோவிந்தன் ராமானுஜரின் இரவு ஆராதனைக்கு ஏற்பாடுகளை செய்ய சுத்த சத்வரும் தேவராஜனும் சற்றே ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தனர். மணிமங்கலத்தில் இருந்து புறப்பட்டது முதலாக ஓய்வின்றி பயணம் செய்திருக்கின்றார்கள். ராமானுஜர் ஒரு பாறையின் மீது ஏறி குகையை நோக்கி அமர்ந்து தனது தியானத்தை தொடங்கினார். மாலவனின் கருணை முகத்தை மனதில் இருத்தி கண்களை மூடி ஆழ்ந்த நிலைக்கு நழுவினார். அந்த துறவியின் தியானத்தை குலைக்க விரும்பாதது போன்று மிகவும் ஆர்ப்பாட்டத்துடன் ஓடிக்கொண்டிருந்த கல்லாறு தனது நீரோட்டத்தை குறைத்துக் கொண்டு அமைதியாக பாய்ந்து கொண்டு இருந்தது. இரவு பறவைகளும் கூவாமல் மௌனத்தை கடைபிடித்தன. பச்சை மலையின் குளிர்காற்று எங்கும் பரவி இருக்க அனைவருமே அங்கு நிலவிய அமைதியை தங்கள் சுவாச குழாயின் வழியாக இதயத்தில் நிரப்பிக் கொண்டிருந்த வேளையில் பலத்த காற்று வீசியது. ராமானுஜரின் மேனியை அந்த இதமான காற்று தழுவியது. ததிபாண்டனின் தயிர்பானையில் பச்சை மாமலை போல் மேனியை கொண்ட நான் பத்திரமாக இருக்கிறேன். கிசுகிசுத்த குரல் ராமானுஜரின் செவிகளில் அந்த காற்றின் ஊடே ஒலித்தது. அத்திமலை தேவனின் 5ஆம் பாகத்தில் ததிபாண்டன் அனுபவம் அடிக்கடி இடம்பெறுவதை வாசகர்கள் உணரலாம். ததிபாண்டனின் கதை என்ன? வெண்ணெய் திருடிய கண்ணனை தண்டிக்க அவனது தாய் யசோதா துரத்தி வர அவன் பானை வியாபாரி ததிபாண்டனின் கடைக்குள் சென்று தன்னை ஒளித்து வைக்க சொல்கிறான். ததிபாண்டனும் குழந்தை கண்ணன் மீது பெரிய பானையால் மூடி வைத்து தான் அதன் மேல் அமர்ந்திருக்கிறான். யசோதை சென்ற பிறகு கண்ணன் ததிபாண்டனிடம் தன்னை விடுவிக்க சொல்ல அவனோ தனக்கும் தனது பானைக்கும் மோசம் தந்தால்தான் விடுவேன் என்று கூற வேறு வழியின்றி கண்ணன் அவனுக்கும் பானைக்கும் மோசம் தருகிறான். கோவர்த்தன மலையை தூக்கிய கண்ணனுக்கு ஒரு பானையை தூக்கி தன்னை விடுவித்துக் கொள்வதா பெரிய விஷயம்? கண்ணனின் ஸ்பர்சத்தின் பெருமையை உரைக்க இந்த லீலைகள் தேவைப்பட்டன. திடுக்கிட்டு தனது கண்களை திறந்தார் ராமானுஜர். அன்றொரு நாள் அத்திமலை தேவனின் கிழக்கு கோபுர சந்நிதி சாலையில் உள்ள கிணற்றில் இவர் நீர் சேந்தி கொண்டிருந்த வேளையில் இவரது செவிகளில் கிசுகிசுத்த அதே குரல். ததிபாண்டனின் அனுபவத்தை விளக்கிக் கொண்டிருந்த ஆசான் பெரிய நம்பி கண்ணனின் ஸ்பரிசம் ததிபாண்டனுக்கு மட்டுமல்லாமல் அவன் பானைக்கும் நட்கதியை வழங்கியது என்று கூறியபோது ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆசானே, கண்ணனின் ஸ்பரிசம் நட்கதியை தருமென்றால் கொடுஞ்செயல்கள் செய்தவர்கள் கூட அவனை தொட்டுவிட்டு நட்கதி அடையலாம். எதுக்காக அவனிடத்தில் பக்தி செலுத்த வேண்டும்? ராமானுஜர் கேட்க பெரிய நம்பி சிரித்தார். நட்கதியை அடையப் போகின்றவர்கள் தான் அவனை தொட முடியும். கண்ணன் ஓடியது யசோதைக்கு பயந்தல்ல, ததிபாண்டனுக்கு நட்கதியை அளிக்க. காரணமில்லாமல் அவன் எதையும் கூறவும் மாட்டான், செய்யவும் மாட்டான் என்றாரே பெரிய நம்பி. அத்திமலையில் ததிபாண்டன் அனுபவத்தை உரைத்தவன் எதற்காக பச்சை மலையில் மீண்டும் அதனை கூறுகிறான்?
ராமானுஜர் யோசித்தபடி வெள்ளாரும் கல்லாரும் சங்கமிக்கும் இடத்தையே வெறித்துக் கொண்டு இருந்தார். இரவு ஆராதனையை முடித்துவிட்டு பொங்கலை அறிந்துவிட்டு அனைவரும் தீயை மூட்டி அதனை சுற்றி அமர்ந்து கொண்டனர். சுத்த சத்துவ நம்பிகளே, தியானம் செய்தபோது எனது செவியில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கூறியதை சுவடியில் பதிவு செய்து கொள்ள நினைக்கிறேன். நீர் அந்த வெள்ளிப்பட்டகத்திலிருந்து ஒரு சுவடியையும் எழுத்தாணியையும் கொண்டு வாரும். ராமானுஜர் சொல்ல சுத்த சத்துவ நம்பி எழுந்து சென்று வெள்ளிப்பட்டகத்தை திறந்தார். சுவடிகள் திருவளச்சனை கோளின் கீழே சிக்கி கிடக்க அதனை இழுத்தார். கோளின் மறுபுறம் அந்த பட்டகத்தில் பட்டு துணியில் சிக்கியிருக்க அதனை சுத்த சத்துவர் வேகமாக இழுத்தார். பட்டு துணி டர் என்ற ஒளியோடு கிளிபட அதன் அடியில் வைக்கப்பட்டிருந்த பட்டோலை தெரிந்தது. வியப்புடன் அதனை கையில் எடுத்த சுத்த சத்துவ நம்பி அந்த பட்டோலையை எடுத்துக்கொண்டு ராமானுஜரிடம் விரைந்தார். சுவாமி, பெட்டகத்தின் அடியில் இந்த பட்டோலை வைக்கப்பட்டு இருந்தது. ராமானுஜரிடம் நீட்ட அவர் வியப்புடன் அதனை வாங்கி பார்த்தார். அத்திமலை தேவன் ஆலய அதிகாரி அப்பண்ணா சதகர்ணி அவர் கழித்த பெட்டகத்தின் அடியில் ஒரு பட்டோலை உள்ளது என்கிற தகவல் அவருக்கு வியப்பை அளித்தது. ராமானுஜர் ஓலையை தேவராஜ நம்பியிடம் கொடுத்து அதனை வாசிக்க சொன்னார். சுளுந்தின் ஒளியில் நம்பியும் அந்த பட்டோலையை உறக்க வாசித்தார். பல்லவேளவரசி கல்பலதா, உன்னை தவறாக புரிந்து கொண்டதுக்கு மன்னித்துவிடு. நீ பார்த்திவ பல்லவனின் மனையாள் என்பது தெரியாமல் உன்னை மணந்து கொள்ள முயற்சித்தேன். எனது தவறை உணர்ந்தேன். உனது பல்லவத்தின் பொக்கிஷங்கள் எனது வசம்தான் இருந்தது. ஸ்ரீதளமணி என்கிற உக்ரோதத்தை இத்துடன் அனுப்பியுள்ளேன். அதனை நான் தரும் பரிசாக ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். அதோடு அத்திமலையான் இருக்கும் இடத்தையும் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். நீயும் பார்த்திபனும் அதை தேடி எடுத்து உங்கள் ஆலயத்திலேயே வைத்து விடுங்கள். சூழ்ச்சியாளர்கள் என்னை கொல்ல திட்டமிட்டு உள்ளனர். இந்த ரகசிய குறிப்புடன் வெள்ளிப்பட்டகத்தை உனக்கு அனுப்பியுள்ளேன். காளையும் புலியும் உரசும் இடத்தில் சதிபாண்டனின் தயிர் பானையில் பச்சை மாமலை போல் மேனிக்கொண்ட அத்திமலையான் ஏழுமலையானாக நிற்கிறான். ஆதித்த கரிகாலன், ஆகா, என்ன அதிசயம் இது! சற்று முன் எனது காதில் ஒலித்த அதே குறிப்பை இந்த ஓலை கொண்டிருக்கிறதே. அத்திமலை ஆலய சாலை கிணற்றில் நான் நீர் சேந்திக் கொண்டிருந்த போதும் இதே குறிப்புத்தான் எனது காதில் ஒலித்தது. அத்திமலையான் தான் சூசகமாக ஏதோ கூற முயல்கிறான். பரவசத்துடன் கூறினார் ராமானுஜர். சோழப்பட்டு இளவரசன் ஆதித்த கரிகாலன் பல்லவேளவரசிக்கு எழுதிய கடிதம். பாவம், அரியணை ஏற வேண்டியவர் துர்மரணத்தை சந்தித்து விட்டார். கோவிந்தன் கூற ராமானுஜர் சிந்தனையுடன் தம்பியை நோக்கினார். என்ன செய்வது கோவிந்தா? ஆன்மீகம் மனிதனை அவன் பிறந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆனால் அரசியல் அந்த தெளிவை மறைத்து மனதில் பேராசையை உண்டாக்குகின்றது என்றவர் அந்த பட்டோலையையே வெறித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவரது சிந்தையில் ஒரு தெளிவு. அண்ணாந்து தாங்கள் தங்கியிருந்த அந்த குன்றத்தின் அடிபாகத்தை பார்த்தார். இந்த ஓலையை படித்ததும் எனக்குள் ஒரு தெளிவு பிறக்கின்றதே தனக்குள் கூறிக்கொண்டார். அதோ அந்த பாறையில் அமர்ந்து நான் தியானம் செய்து கொண்டிருந்த வேளையில் எனக்குள் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் எனது செவியில் ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கூறியதையே இந்த பட்டோலையும் கூறுகிறது என்றால் இங்கு ஏதோ ஒரு அதிசயம் நிகழப் போகிறது. ராமானுஜர் நினைத்தார். அன்று இரவு அனைவரும் உறங்கிக் கொண்டு இருந்தனர். ராமானுஜர் மட்டும் உறக்கம் பிடிக்காமல் குகையை விட்டு வெளியே வந்து காற்றாட பாறையில் அமர்ந்தார். ஆற்று நீரின் சலசலப்பு ஒளியும் இரவு பறவைகளின் கூவல்களும் நீலாம்பரியாக ஒலிக்க அனைவரும் ஆழ்ந்த நித்திரையுள் இருந்தனர். ராமானுஜர் பெட்டகத்தில் கிடைத்த சோழ இளவரசன் பல்லவ இளவரசிக்கு எழுதிய ஓலையை பற்றி நினைத்தார். ஓலையில் இருந்த குறிப்பு எனது எண்ணத்தை ஊர்ஜிதம் செய்தது. சதிபாண்டனின் தயிர்பானை என்கிற பதம் எனது செவில் சில காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சதிபாண்டம் என்றால் தயிர்பானை அல்லவோ? யோசித்துக் கொண்டே இருந்தவர் மீண்டும் வெள்ளாற்றில் இறங்கி நீர்க்கரையில் சென்று நின்றார். அப்போது அந்த குன்றமும் அதனை ஒட்டி பாயும் வெள்ளாரும் அதன் மறுபக்கம் ஓடும் கல்லாரும் அவருக்கு நன்கு புலப்பட்டன. ராமானுஜர் வெள்ளாற்று நீரை கவனித்தார். வெண்மையான பாலை போன்று பெருகும் ஸ்வேதாறு என்கிற வெள்ளாறு குன்றத்தை கடந்ததும் கல்லாற்றின் நீருடன் கலந்து அதன் தன்மை மாறுவதை உணர்ந்தார். வெள்ளாறு நுரை பொங்கிக் கொண்டு உறுதியாக காணப்படுகிறது. பாலில் உரை சேர்ந்ததும் தயிராகி போவது போன்று கல்லாறு வெள்ளாற்றுடன் கலந்தபின் தண்ணீரின் தன்மை தயிரை போன்று நுரையுடன் பெருகுகிறது.
2 ஆறும் கலக்கும் இடத்தில் இருக்கும் ததிபாண்டனின் பானையாக இந்த குன்று விளங்குகிறது. குன்றின் வடிவத்தை பார்த்தார். 2 ஆறுகளின் மையத்தில் ஒரு பானையை போன்ற வடிவத்தில் அந்த குன்று இருந்தது. குன்றின் உச்சியில் இருக்கும் கல்லும் அதன் கீழ் முளைத்திருக்கும் புல்லும் பானையின் வாய்ப்பகுதியை மூடியுள்ளது போன்று காணப்பட்டது. முந்தைய தினம் கோவிந்தன் வெள்ளிப்பட்டகத்தில் கண்டெடுத்த அந்த சோழ இளவரசனின் பட்டோலையை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்தார். காளையும் புலியும் உரசும் இடத்தில் ததிபாண்டனின் தயிர் பானையில் பச்சைமால் மலை போல் மேனியை கொண்ட அத்திமலையான் ஏழுமலையானாக நிற்கிறான். ராமானுஜர் கிழக்கு நோக்கி நின்றார். தனக்குள் கூறிக்கொண்டார், நான் குணதிசையை நோக்கி நிற்கிறேன். எனது இடப்புறம், அதாவது வடதிசையில் பல்லவராஜ்யம் உள்ளது. அதன் சின்னம் நந்தி. எனது வடப்புறம், அதாவது தெற்கில் சோழநாடு உள்ளது. அதன் சின்னம் புலி. காளையும் புலியும் உரசுமிடம்தான் இந்த எல்லை பகுதியான பச்சை மலை. அதைத்தான் அந்த பட்டோலை உணர்த்துகிறது. பச்சை மாமலை என்று பச்சை மலையைத்தான் அந்த இளவரசன் குறிப்பிடுகிறான். நான் காஞ்சியில் இருந்தபோது பல்லவர்கள் காலத்தில் பச்சை சாற்றுதல் என்கிற வைபவம் அத்திமலையானுக்கு நடைபெற்றதாக அறிந்திருக்கிறேன். அந்த பட்டோலையின் கடத்தி வரி அதனைத்தான் உணர்த்துகிறது போலும். அத்திமலையான் ஏழுமலையானாக நிற்கின்றான் என்கிற பதத்தை சொல்லி பார்த்தார். ஏழுமலை வேங்கடவன் ஆலயம் இந்த மலைத்தொடரில் உள்ளது. பச்சைமலை, பவளமலை, குறிச்சிமலை, கணவாய்மலை, பழமலை, பெருமாள் மலை மற்றும் இதோ நமது முன்பாக தோன்றும் பனைமலை என்று 7 மலைகள் இங்கே உள்ளன என்றான் அந்த மாடு மேய்ப்பவன். இந்த மலையின் பெயர் பானைமலை. இந்த மலையின் பெயர் பானைமலை என்று இருந்து பிறகு பனைமலையாக மருவி இருக்க வேண்டும். எனவே இந்த பானைமலையினுள் தான் அத்திமலையான் இருக்கக்கூடும். ராமானுஜர் தனக்குள் கூறிக்கொண்டார். தனது கண்டுபிடிப்பு அவருக்கே பிரமிப்பை கொடுத்தது. பரவசத்துடன் அந்த குன்றை நோக்கி கை கவித்தார். ராமானுஜர் அடிவார குகையை விட்டு நீங்கி கல்லாற்றில் இறங்கினார். குன்றின் ஓரமாகவே நீரில் நடந்து செல்ல குன்றின் மறுமுனை வந்ததும் மீண்டும் கரையேறினார். பிறகு மீண்டும் வெள்ளாற்றில் இறங்கி குன்றின் ஓரமாகவே நடந்து மீண்டும் தங்கள் குகையின் புறம் கரையேறினார். 2 முறை சுற்றி வந்தும் குன்றினுள் நுழைவதற்கு வழி தென்படவில்லை. கவலையுடன் மீண்டும் பாறையில் அமர்ந்தார். திடீரென்று அவர் முன்பாக ஒரு உருவம் வந்து நின்றது. தேவராஜ நம்பிதான் பரபரப்புடன் நின்றிருந்தான். உறங்கிக் கொண்டிருந்த என் மீது நாகம் ஏறி சென்றதால் தூக்கம் கலைந்து எழுந்தேன். அந்த நாகம் ஒரு துவாரத்தின் வழியாக உள்ளே சென்றது. நான் அந்த பாறையை நம்பி பார்த்தேன். உள்ளே தவழ்ந்து செல்லும் அளவுக்கு ஒரு வழி கிடைத்தது. குன்றின் உள்பகுதிக்கு செல்லும் வழியோ என்னவோ, பாருங்களேன், சென்று பார்ப்போம். கையில் சுளுந்து கொண்டை ஏந்தி கொண்டு அவன் அழைக்க ராமானுஜ பெருமைப்புடன் எழுந்து அவனது பின்பாக நடந்தார். குகைக்குள் நுழைந்த தேவராஜ நம்பி மீண்டும் கடைசியில் இருந்த பாறையை மற்றவர்களின் உறக்கம் களையாமல் தனது தடியால் நெம்ப பாறையின் அடியில் இறுக்கமாக தங்கியிருந்த மணல் விட்டு கொடுக்க அந்த பாறை நகர்ந்தது. சிறு வழி ஒன்று தோன்ற ஒருவர் தவழ்ந்தபடி உள்ளே செல்லலாம் என்பதை உணர்ந்தார்கள். தேவராஜன் சுளுந்தினை ஏந்தி கொண்டு முன்னே ஊர்ந்து செல்ல அவனை ராமானுஜர் தொடர்ந்தார். சிறிது தொலைவு தவழ்ந்து கொண்டே சென்ற இருவரும் ஒரு விஸ்தாரமான சமவெளிக்கு வந்தனர். குன்றத்தின் உள்ளே தாங்கள் வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்த நம்பி சுளுந்தை உயர்த்தி காட்டினான். குன்றத்தின் உச்சிக்கூரை எங்கோ இருந்தது. எங்கு நோக்கினும் பாறைதான். உச்சிக்கூரையிலிருந்து எங்கோ தண்ணீர் பீரிட்டு கொண்டு கீழே குட்டையாக தேங்கிக் கொண்டிருக்க அந்த நீர் ஒரு சிறு ஓட்டையின் வழியாக வெளியே பாயும் ஆற்று நீரோடு கலந்து கொண்டு இருந்தது. மேலே எங்கேயாவது சுனை ஒன்று இருக்க வேண்டும் போலும். தன்னிடம் இருந்த சுளுந்தினை உயர்த்தி பிடித்தான் நம்பி. குட்டையின் மறுபுறத்தில் அகலமானதொரு பாறையின் மேல் சயன கோலத்தில் கிடத்தப்பட்டிருந்தார் அத்திமலையான். குன்றின் கூரை பகுதியிலிருந்து பொழிந்த தண்ணீர் குட்டையில் விழ அது அத்திமலையான் சிலையின் மீது சாரல் அடித்து அதனால் அவரது பிரதிமை ஈரமாக காணப்பட்டது. அதோ அத்திமலை தேவன்! நம்பி அலறினான். அவனது குரல் ஹோ என்று குன்றத்தின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அத்திமலை தேவனே, இந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கின்றீர். உமக்கா இந்த கதி? பெருந்தேவி அங்கே உமக்காக காத்திருக்க இங்கே இப்படி அனாதியாக சயனித்திருக்கின்றீரே. ஹோவென்று ராமானுஜர் கதறினார். இவ்வளவு விரைவில் தனக்கு அத்திமலையானின் தரிசனம் கிட்டும் என்று அவரை எதிர்பார்க்கவில்லை.
ததிப்பாண்டனின் தயிர்பானையில் இருக்கிறேன் என்று கூறியதன் பொருள் இப்போது விளங்குகிறது. பானை மலையில்தான் தான் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தான் இருக்கும் இடத்தை காட்டி தனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். கைகூப்பி நின்றார் ராமானுஜர். இருவரும் அந்த குட்டையில் இறங்கி மறுபுறம் சென்று அத்திமலையான் கிடத்தப்பட்டிருந்த பாறையில் ஏறினார்கள். மன அழுத்தத்துக்கு மனமாசை கடிகள் சிகிச்சை பெற்று வந்த ஆதித்த கரிகாலனை மருத்துவர் காயக்கல்ப சித்தர் பச்சைமலைக்கு அழைத்து வருவது வழக்கம். பனைமலை கீழுள்ள குகையில்தான் சித்தர் அவனுடன் தங்கியிருந்தார். மூலிகை படுக்கையில் அவனை கிடத்தி பிறகு ஆற்றில் குளிக்க வைப்பார். காலையில் வெள்ளாட்டிலும் மாலையில் கல்லாட்டிலும் அவன் நீராடுவது வழக்கம். அப்போது ஒருமுறை அவன் வந்தபோது பானைமலையின் உள்ளே இருந்த சமவெளி பகுதியை தற்செயலாக கண்டிருக்கிறான். பட்டத்திலவரசனாக வடபுல சேனை மாதண்ட நாயகனாக நியமிக்கப்பட்டு காஞ்சிக்கு வந்தவன் பிறவாள மாளிகையை அடித்த போது அதன் புகைப்போக்கியில் அத்திமலை தேவனின் சிலை கிடைக்க மலைமானிடம் யோசனை கேட்டான். அவனது வாழ்வில் உள்ள மரணகண்டத்தை போக்குவதற்கு அந்த சிலையை வைத்து அசுமதி யாகம் செய்யலாம் என்று அவர் யோசனை கூற அந்த சிலையை பானைமலையின் உள்ளே பதுக்கி வைத்தான். எனவேதான் பார்த்திப பல்லவன் மலைமானை சந்திக்க வந்தபோது அவர் ததிப்பாண்டன் கதையை அவனுக்கு கூறியிருக்கிறார். ராமானுஜர் பரவசத்துடன் அத்திமலையானின் சிலையை பார்த்து கொண்டே இருக்க திடீரென்று தேவராஜ நம்பி அந்த கேள்வியை எழுப்பினான். சுவாமி, சிலையை பார்ப்பதற்கு 9 அடியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறதே. அவர் ஏந்தி இருக்கும் சங்கு சக்கரமும் அகலமாக இருக்க இந்த சிலையை எப்படி குன்றினுள்ளே கொண்டு வந்தனர்? நாம் வந்த வழியில் நிச்சயம் இந்த சிலையை கொண்டு வந்திருக்க இயலாது. நாமே அந்த துவாரத்தின் வழியாக குன்றின் உள்ளே வருவதற்கு படாது பாடு பட வேண்டி இருந்தது. ஒருவேளை உள்ளே வருவதற்கு வேறு வழி இருக்கலாம். ராமானுஜர் அண்ணாந்து குன்றின் உச்சியை பார்த்தார். அதோ இந்த பானைமலையின் உச்சியை கவனி. அதன் வாய்ப்பகுதியை பாறையை கொண்டு மூடியிருக்கிறார்கள். அதன் கீழே புட்களும் முளைத்திருந்ததை நாம் வெளியில் நின்ற போது பார்த்தோம் அல்லவா? அந்த பாறையை தள்ளிவிட்டால் குன்றின் பெரிய வாய் திறக்கும். அதன் வழியே கயிற்றை கட்டி பானையினுள் அத்திவரதனை இறக்கி இருக்கலாம். ராமானுஜர் கூறினார். காலையில் மற்றவர்களை இங்கே அழைத்து வந்து அத்திமலை வரதனை காட்டுவோம். ராமானுஜர் உற்சாகத்துடனே கூறினார். திடீரென்று மலையின் உட்புறம் முழுவதும் எதிரொலிப்பது போன்று ஒரு கிசுகிசுத்த குரல் ராமானுஜரின் செவியில் ஒலித்தது. கலாபம் முடியவில்லை. வார்த்தெடுத்தவன் வேர்விட்டவனை கூட்டிச் செல்வான். அதுவரை பொறுத்திரும். வேறு யாருக்கும் நான் இருக்குமிடம் தெரிய வேண்டாம். அன்றொரு நாள் திருக்கச்சி நம்பியிடம் கேட்ட கேள்விக்கு அவர் வரதனிடம் கேட்டு தெரிவித்த பதில் ராமானுஜருக்கு நினைவுக்கு வந்தது. வார்த்தெடுத்தவன் வந்து வேர்விட்டவனை மீட்டுச் செல்வான். ராமானுஜர் திகைத்தார். அதன் பொருள் என்ன? தேவராஜ நம்பியை பார்த்தார். நம்பி, ஓடிச் சென்று வெள்ளிப்பட்டகத்திலிருந்து ஒரு சுவடி எடுத்துக்கொண்டு வா. எழுத்தாணியையும் பெட்டகத்தில் உள்ள எனது மைக்குளவையும் எடுத்து வா. அப்படியே வெளியில் இருக்கும் அத்தி இலை ஒன்றை பறித்து வா. ராமானுஜர் கூற நம்பி வந்த வழியே விரைந்தான். தேவராஜ நம்பி கொண்டு வந்த ஓலையில் எழுத்தாணியால் வடிக்கத் தொடங்கினார். இந்த சிலை அத்திகிரி அருளாளனின் சிலை, காஞ்சி அத்திமலையானின் சந்நிதிக்கு உரியது என்று எழுதி அத்திமலை தேவன் சிலையின் திருவடியில் வைத்து அதனை ஒரு நாரால் பிணைத்தார். பச்சையோடு இடிக்கிறேன். அச்சி வருதா? ராமானுஜன் கோரிக்கை. விரைவில் நீர் உமது சந்நிதிக்கு எழும்பி வர வேண்டும் என்று அத்தி இலையில் எழுதி கண்களை மூடி அத்திமலையானை தியானித்து குட்டையை நீரில் விட்டார். குட்டை நீரில் மிதந்த இலை நீரின் வழியாக சென்று ஆற்றை அடைந்தது. மீண்டும் அத்திவரதனை நமஸ்கரித்த ராமானுஜர் குகைக்கு திரும்பினார். மறுநாள் நீராட ஆற்றுக்கு செல்லும் போது தனக்கு காவலாக வந்த நம்பியிடம் ரகசியமாக கிசுகிசுத்தார். நேற்றிரவு எனக்கு ஏற்பட்ட பரவசத்தில் உனக்கு நன்றியை கூட நான் தெரிவிக்கவில்லை. அத்திமலை தேவனை எனக்கு காட்டியதற்கு நன்றி. ராமானுஜர் கூற தேவராஜ நம்பி திகைத்தான். சுவாமி, நேற்றுதான் பல நாட்களுக்கு பிறகு நான் நன்றாக தூங்கினேன். நீங்கள் கூறுவது எதுவும் எனக்கு புரியவில்லை. நான் தங்களை வந்து அழைக்கவே இல்லை. நீங்கள் அத்திவரதனையே நினைத்துக் கொண்டிருந்ததால் உங்களுக்கு அவன் கனவில் காட்சி தந்திருக்கிறான். தேவராஜ நம்பி கூற ராமானுஜரின் முகம் வாடியது. நான் அத்திமலை வரதனை கண்டது கனவா? சோகத்துடனும் ஏக்கத்துடனும் அந்த குன்றை நோக்கினார். என்னை இப்படி ஏமாற்றலாமா?
என்று தன்னையே நொந்தபடி ஆற்றில் இறங்கி நீராடத் துவங்கினார். கிழக்காக நின்று நீரை அள்ளி கதிரவனுக்கு அர்ப்பணிக்க 3வது முறை நீரை அள்ளிய போது கையில் கிட்டியது ஒரு அத்தி இலை. வியப்புடன் அதை பார்க்க அதில் அழியா மைக்கலவையைக் கொண்டு எழுதியிருந்த இவரது கையெழுத்து புலப்பட்டது. பரபரப்புடன் அதனை வாசித்தார். பச்சையோலை இடுகிறேன். அத்திவரதா, ராமானுஜன் கோரிக்கை. விரைவில் நீர் உமது சந்நிதிக்கு திரும்ப வேண்டும். ராமானுஜன். இவர் அத்திவரதனின் முன்பாக இட்ட பச்சையோலைதான் அது. நேற்று வந்தது சுத்த சத்வ நம்பியின் பெயரன் தேவராஜன் அல்ல. சுத்த சத்வம் அத்திவரதன். தேவராஜன் என்பதும் அவன் பெயர்தானே. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.